ஷலோம். தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். 1 கொரிந்தியர் 8:3. எபேசு சபையில அந்த முதலாவது சபை அதுல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, ஆதியில கொண்ட அன்பை நீ விட்டாய்ன்னு எழுதப்பட்டிருக்கு. நீங்க ஆண்டவருக்கென்று இருக்கிற உபவாசங்களை நீங்கள் மறக்கும் பொழுது நீங்க நிக்கோலஸ்தர்களுடைய கிரியைகள்ல ஈடுகொள்றீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு தெளிவான கர்த்தருடைய சத்தம் கேட்காது. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஆலோசனைக்காரர்களுடைய சத்தங்களை கேட்டு தீர்க்க தரிசனம்னு சொல்லிடுவீங்க. சோ ஏதோம் புத்திரர்கள் எப்படி இருந்தாங்க? சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் ஏதோம் புத்திரர்கள். ஏன்னா ஏசா என்ன பண்ணுவாரு? அவரு ஒருவேளை சாப்பாடுக்காக தன்னோட சேஷ்ட புத்திர பாகத்தை வித்துட்டாரு. ஆண்டவர் பாத்தீங்கன்னா யாக்கோபை என்ன பண்ணியிருக்காருன்னா அறிந்திருக்கிறார். ஏசாவை வெறுத்திருக்கிறார். ஸோ உங்களை ஆண்டவர் வெறுக்கிறார் என்றால் நீங்கள் எங்கேயும் ஃபாஸ்டிங்கில் குறப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய ஃபாஸ்டிங்கை திருப்பி பாருங்க. அதில் என்னென்ன தீமைகளை நீங்கள் வெறுக்கணுமோ ஒதுக்கணுமோ அதை ஒதுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை சிநேகிப்பார். அவர் உங்களை அறிவார். நம் மாம்ச பெருந்தீனிக்காரர்களாக இருந்தால் கர்த்தர் நம்மை அறிய முடியாது. ஸோ அவர் உங்களை அறியணும் என்றால் நீங்கள் உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸை சரி பண்ண துவங்குங்கள். ஆமேன்.